வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரும் வணக்கங்கள். ரொம்ப முக்கியமா வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் அப்படிது ஒரு தைரியமா ஒரு நம்பிக்கை தன்மையான ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு அப்டேட் அப்படி வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் அப்படின்றதுல எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது, எவ்வளோத்துக்கு வேகன்சிஸ் அப்படி வரப்போது, இந்த வாட்டி நம்ம வரண்டரேஸ்ல இருந்து நம்ம காக்ஷரி 2.0 அப்படின்ற நம்ம எஸ்ஐபிசி கோச்சிங்ல என்ன மாதிரி விஷயங்கள் அப்படி பண்ண போறோம் அப்படின்றத பத்தி, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நடந்த எஸ்ஏ எக்ஸாம் ஓவரால் கட் ஆஃப் அப்படி நமக்கு Tnusrb போர்ட்ல இருந்து அஃபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் தான் உங்களுக்கு கனவா இருக்கு, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்க ஃபேமிலி யாருக்கு ஒருத்தங்களுக்கு கனவா இருக்குன்னா கண்டிப்பா அந்த வீடியோ அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காக்ஷரி 2.0 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2023 நம்ம எஸ்ஐபிசி எக்ஸாமுக்காக நம்ம வரண்டரிஸ்ல வந்து காக்ஷரி அப்படி பேட்சஸ் ஆரம்பிச்சோம். இந்த வருஷம் நமக்கு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம்ல என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி இருக்கு அப்படி சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எஸ்ஐ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அப்படி இருக்கு. அதாவது ஒன்னு ரிட்டன் எக்ஸாம், ஓகே, எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெறும் ஜிஎஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி ஜிஎஸ் மட்டும் படிச்சிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 பேப்பர் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது 100 கொஸ்டின் அப்படின்னா 40 கொஸ்டினாவது நீங்க வந்து கரெக்டா பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட பேப்பர் 2 அப்படிதான் கரெக்ஷனே பண்ணுவாங்க. இந்த ரெண்டாவது பேப்பர் அப்படி வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப முக்கியமா ஜிஎஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 கொஸ்டின்ஸ் பிளஸ் இருக்கும். அது மாதிரியே இங்கிலீஷ் வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும், தமிழுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும், அப்புறம் சைக்காலஜி அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் அப்படி இருக்கும். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 140 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். இந்த 140 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்குல்ல, அதாவது பேப்பர் 2 இருக்குல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வாங்கக்கூடிய அந்த எலிஜிபிள் மார்க்ஸோட பேப்பர் அப்படிது. ரெண்டாவது இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா நமக்கு எஸ்ஐக்கு 70 மார்க்குக்கு இந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படி நடக்கும். ரெண்டாவது பிசிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மார்க் அப்படிதும் ஸ்பெஷல் மார்க்ஸ், அதாவது நீங்க வந்து என்சிசிலயோ இல்ல ஸ்போர்ட்ஸ்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் நேஷனல் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மார்க் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் அப்படி கிடைக்கும். அது மாதிரி இன்டர்வியூ நேர்காணல் அப்படின்றது எஸ்ஐக்கு நடக்கும். எஸ்ஐக்கு நேர்காணலுக்கு வந்து 10 மார்க் நடக்கும். இதை வச்சு தான் நமக்கு ஓவரால் கட் ஆஃப் அப்படி வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு போஸ்டிங் அப்படி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிதான் இருக்கு. அதுவே பிசிக்கு பார்க்கும்போது நமக்கு நேர்காணல் இன்டர்வியூ அப்படின்றது கிடையாது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு ஒரு 70 மார்க்கும், பிசிக்கலுக்கு ஒரு 24 மார்க்கும், ஸ்பெஷல் மார்க் ஒரு 6 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு 100 மார்க் நமக்கு எக்ஸாம் நடக்கும். இது ரொம்ப முக்கியமா நல்லா கவனிச்சோங்க. எஸ்ஐ எக்ஸாமுக்கு இதான் ஓவரால், அதாவது இந்த 70 + 15 + 5 + ஒரு 10 அப்படி இருக்குல்ல, இதுதான் 100 மார்க்குக்கு. இந்த 100 மார்க்குக்கு ஓவரால் கட் ஆஃப் வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போஸ்டிங் அப்படி வந்து கிடைக்க பெறும். ரெண்டாவது 2023 வருஷம் நடந்த எக்ஸாமோட எஸ்ஏ எக்ஸாமோட ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு நமக்கு TNPSC இருந்து அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது நமக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போக வார்டு கோட்டா அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா பார்க்கும்போது நமக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு 86.25 அப்படி நான் பிஎஸ்டிஎம்ல வந்து கட் ஆஃப் அப்படி செட் பண்ணிக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் நடந்த எஸ்ஏ எக்ஸாமோட இது கொஞ்சம் அதிகமான ஒரு கட் ஆஃப் அப்படின்றது தான் நமக்கு வந்து கருதப்பட்டுச்சு. அதுவே பிஎஸ்டிஎம் அப்படின்னு பார்க்கும்போது 83.75 அப்படி ஜென்ரல் கேட்டகரிக்கு வச்சாங்க. பிசி பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 84.75% நான் பிஎஸ்டிஎம்க்கும், பிஎஸ்டிஎம்க்கு 81.75 வந்து நம்ம கட் ஆஃப். அதே மாதிரி பிசி முஸ்லிம்களுக்கு வந்து 82.25 அப்படிது நான் பிஎஸ்டிஎம்மும், 75.50 அப்படிது பிஎஸ்டிஎம்க்கு வச்சிருந்தாங்க. அப்புறம் எம்பிசி டிஎன்சி அப்படின்னவங்களுக்கு 84.75 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பிஎஸ்டிஎம்க்கும், 82.50 அப்படிது பிஎஸ்டிஎம்க்கு வச்சிருந்தாங்க. அப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னவங்களுக்கு 84.25 அப்படிதும் நான் பிஎஸ்டிஎம்க்கு, பிஎஸ்டிஎம்க்கு 81.25 அப்படி வச்சிருந்தாங்க. அது மாதிரி எஸ்சிஏ அப்படின்னவங்களுக்கு 81.50 அப்படிது நான் பிஎஸ்டிஎம்க்கும், 79.00 அப்படிது பிஎஸ்டிஎம்க்கு வச்சிருந்தாங்க. அப்புறம் எஸ்டிக்குன்னு பார்க்கும்போது 81.50 அப்படிது வந்து நமக்கு கட் ஆஃப் அப்படிது செட் பண்ணப்பட்டுச்சு. இந்த கட் ஆஃப் அப்படிது இந்த வருஷம் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படி சொல்லி பார்க்கும்போது இது ஓவராலா இந்த கட் ஆஃப் அப்படிது ரிஃப்ளெக்ட் ஆகிறது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா போன வருஷம் நமக்கு வேகன்சியை விட இந்த வருஷம் வேகன்சிஸ் அதிகமாகிறதுக்கான அப்டேட்ஸ் அப்படி தான் வந்திருக்கு. அதனால நமக்கு இந்த கட் ஆஃப்ஸ் அப்படிது இது அளவுக்கு வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். சரியா? அடுத்து வந்து ரொம்ப முக்கியமா அந்த பிசிக்கல் அப்படி ஒரு விஷயம். என்னதான் நீங்க ரிட்டன் எக்ஸாம் அப்படி நல்லா பண்ணாலும் நம்ம போஸ்டிங் வாங்க போறோமா இல்லையா அப்படின்றது இந்த பிசிக்கல் கையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் என்ன பண்ணுவோம், வெறித்தனமா உட்காந்து ரிட்டன் எக்ஸாம் அப்படிதுக்கு படிச்சிரும். 140 கொஸ்டின் அப்படிதுல 135 கொஸ்டின் அப்படி நம்ம கரெக்டா போடுற அளவுக்கு சூப்பரா படிச்சிரும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பிசிக்கல் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஒரு 1 மந்த்லயே வந்து நமக்கு வந்து நடந்துரும். அப்ப அந்த 1 மந்த்துக்குள்ள என்னால பிசிக்கல் ரெடி ஆக முடியுமா, ஒரு ரன்னிங்கோ இல்ல ரோப் கிளைம்பிங்கோ இல்ல லாங் ஜம்போ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விமென்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் புட் ஆர் பால் த்ரோ அப்படின்னு இருக்கும். இதை நம்ம ஒரு மாசத்துக்குள்ள ரெடி ஆக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நமக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் அப்புறம் எஸ்எஸ்சி பேங்கிங் போன்ற தேர்வுகள்லாம் படிப்பாங்க. அதெல்லாம் மென்டலா ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிறது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணதா இருக்கும். ஆனா இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படி பார்க்கும்போது நீங்க பிசிக்கலாவும் வந்து பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது மாதிரி மென்டலாவும் பக்காவா ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
அதனால இது வந்து ஒரு வித்தான ஒரு எக்ஸாம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமா அந்த பிசிக்கல் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு தேதியிலேருந்து நீங்க பிசிக்கல் அப்படின்றது பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா வறண்ட ரேஸ்ல வந்து உங்களுக்கு இதுக்கான செஷன்ஸ் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வறண்ட ரேஸ் வந்து இந்த காகிஷீட் 2.0க்கு புக்ஸ் எத்தனை குடுக்குறோம் அப்படின்னா, மொத்தம் 7 புத்தகங்கள் அப்படிது. பார்ட் ஏ அப்படின்றதுக்கு இலக்கணம், இலக்கியம், உரைநடைன்னு தமிழுக்கு. ஏன்னா தமிழ்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 100 கொஸ்டின் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படி இருக்கு. அதுபோக நமக்கு பார்ட் பில இருக்கக்கூடிய அந்த பேப்பர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. நிறைய பேர் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல வந்து அடி வாங்குறது எங்க அப்படின்னா, இந்த 140 கொஸ்டின் அப்படிதுல 10 தமிழ் கொஸ்டின், 10 இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும். இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கும். அதுக்காக உங்களுக்கு ஒரு 3 புத்தகங்கள் அப்படிது. அதுபோக இங்கிலீஷ்க்கு தனியா ஒரு புக், சயின்ஸ்க்கு, சைக்காலஜிக்கு, சோசியலிசம்னு மொத்தமா 7 விதமான புக்ஸ் அப்படிது நம்ம வறண்ட ரேஸ்ல இருந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வறண்ட ரேஸ்ல நம்ம எஸ்ஐபிசிக்கான ஒரு கோர்சஸ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லாத மாதிரி பக்காவா உங்களுக்கு நட்சத்திரம் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் அப்படி இருக்கு. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட்னா ஒரு மார்க் டெஸ்ட் சீரிஸ் மாதிரி. இதுல மொத்தமா 72 டெஸ்ட் அப்படி நீங்க எழுதுவீங்க. இது வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம தான் இருக்கு. இந்த 72 டெஸ்ட் அப்படின்றதுல 47 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 6th இருந்து 10th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய புக் வைஸா, சாப்டர் வைஸா, லைன் பை லைனா படிச்சா மட்டும் தான் இந்த 47 டெஸ்ட் அப்படி எழுத முடியும். ஓகே, ஈவன் உங்களுக்கு ஓஎம்ஆர் கையில கொடுத்து அந்த ஓஎம்ஆர் ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி போர்டில் எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆஃப்லைன் டெஸ்ட் அப்படி நடக்கும். அத மாதிரியே இது நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு உங்களே நீங்க செக் பண்ணிருக்கு. அது போக ஒரு 25 ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படி இருக்கு. ஃபுல் மார்க் டெஸ்ட்னா இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபுல் மார்க், இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபுல் மார்க், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தனியா வந்து ஒரு 3 ஃபுல் மார்க், இந்த மாதிரி ஒரு 25 ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படி எழுதுவீங்க. ஸோ ஓவரால் 72 ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு இருப்பீங்க. இந்த நட்சத்திரம் டெஸ்ட் சீரிஸ் அப்படி போதும். நீங்க 140 கொஸ்டின் அப்படிதுல குறைஞ்சது 130 மேல கரெக்டா போடுறதுக்கு இந்த நட்சத்திரம் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் அப்படி உங்களுக்கு பக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா ஷுவரா சொல்லலாம். அடுத்தது நோட்டிபிகேஷன் எப்போ வருது? இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே எதிர்பார்த்திருக்கக்கூடியது. ஏன்னா நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்ல இருந்து அஃபிஷியலா ஜூன் மந்த் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நமக்கு நிறைய கேஸ் நடந்தது. அப்புறம் ரீசல்ட் விட்டாங்க. இப்போ எல்லா ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. பிசிக்கு வந்துருச்சு, எஸ்ஐக்கு வந்துருச்சு. அப்புறம் நோட்டிபிகேஷன் மட்டும் தான். ஏன்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட் வந்திருக்கக்கூடியவங்க இப்போ ட்ரைனிங் அப்படி போட்டிருக்கு. இந்த ட்ரைனிங் அப்படி போயிட்டு இந்த ட்ரைனிங் அப்படி போக ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து நமக்கு நோட்டிபிகேஷன் தான். ஸோ நமக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் படி எஸ்ஐ எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் அப்படி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 2024 டிசம்பர் மாதம் நமக்கு வர்றதாக நமக்கு தகவல் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா எஸ்ஐ எக்ஸாமுக்கு இது வரைக்கும் ரெடி ஆகலனாலும் இனிமேல் நீங்க ரெடி ஆக ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. முக்கியமா எஸ்ஐ ஆகணும் கனவோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது தெரிய வைங்க. ஸோ டிசம்பர் 2024 டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நோட்டிபிகேஷன் அப்படி வரப்போகுது. அதில் ரொம்ப முக்கியமா வேகன்சின்னு பார்க்கும்போது நமக்கு 600 to 700 பிளஸ் வேகன்சிஸ் அப்படிதான் நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். சரியா? அதுக்கு மேல கூட இப்போ 1-2 பேர் வந்து சொல்றாங்க 4 டிஜிட் வேகன்சிஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு சொல்லி தெரியல. கன்ஃபார்மா சொல்லணும்னா 600 to 700 வேகன்சி அப்படி ஷியூரா வரும். ஸோ அதனால நீங்க தைரியமா படிக்கலாம். இது போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம் தான். அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஜனவரி மாதம் 2025, அதாவது இன்னும் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாசத்துல நமக்கு பிசிக்கான நோட்டிபிகேஷன் அப்படி வரப்போது. வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 6500 பிளஸ் வேகன்சி அப்படி நமக்கு வந்து வர இருக்கு. ஸோ பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்க பக்காவா ரெடி ஆகுறீங்க, இல்லை எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு காட்சியை மாட்டணும் கெத்தா நீங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு தொடங்கும், நாளைக்கு கழிச்சு தொடங்கும் அப்படின்னு யோசிக்காம இன்னைக்கே தொடங்க ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியமா ரிட்டன் எக்ஸாம் கொடுக்கக்கூடிய அதே வேல்யூ அப்படி பிசிக்கல் அப்படி கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பிசிக்கலும் சேர்த்து கொண்டு அப்படின்னா நம்ம வறண்ட ரேஸ்ல உங்களுக்கு நம்ம சென்னை பிரான்ச்ல, கோயம்புத்தூர் பிரான்ச், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, காரைக்குடி இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல, அதுபோக இந்த மாதிரி பிரான்ச்சஸ்ல உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் பிசிக்கல், அதுபோக இன்டர்வியூ செஷன் போன்ற 3த்துக்கு சேர்த்து உங்களுக்கு கோச்சிங் அப்படி போயிட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஆல்ரெடி நீங்க ஒரு பிசியா இருக்கீங்க, எஸ்ஐக்கான எக்ஸாம்ல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கூட எக்ஸாம் நான் எழுதலாம், இல்ல நம்ம புதுசா வந்து ஆன்லைன்லேயே படிக்கலாம், நம்ம வீட்ல இருந்தே படிக்கலாம் அப்படின்னு நீங்க எஸ்ஐ பிசி எக்ஸாம் நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்ல உங்களுக்கு ரெகுலரா லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படி கொடுத்துருவோம். அது போக படிக்கக்கூடிய மெட்டீரியல் புக்ஸ் அப்படி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். டெஸ்ட் சீரிஸ் அப்படி நீங்க டெய்லி போடுற மாதிரி பக்காவா உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? ஸோ இந்த மாதிரி கோச்சிங் அப்படி போயிட்டு இருக்கு. ஒருவேளை நான் வந்து தங்கி படிக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து தங்கி படிக்கணும், காலையில எந்திரிச்சோன்னே நான் பிசிக்கல் அட்டெண்ட் பண்ணணும், அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், அன்னைக்கே நான் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும், அப்புறம் ஈவினிங் நான் பிசிக்கல் அப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ தங்கி படிக்கக்கூடிய பிராக்டிஸ் வில்லேஜ் அருப்புக்கோட்டையில இதுக்கான கிளாஸஸ் அப்படின்றது பக்காவா நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ் அண்ட் அருப்புக்கோட்டை பிரான்ச்சஸ்ல வந்து நமக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான கிளாஸஸ் அண்ட் பிசிக்கல் அப்படி பக்காவா போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியாச்சு நிறையவே. இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேணாம். கண்டிப்பா வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் அப்படி நம்ம கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரியை மாறணும் அப்படின்ற கனவை நம்ம நினைவாக்கும். ஸோ வறண்ட ரேஸ் அப்படிது உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்குது. ஸோ நம்மளோட மார்க் டெஸ்ட் அப்படிதும் நம்மளோட பிசிக்கல் செஷன் அப்படிதும் கண்டிப்பா நீங்க போஸ்ட் வாங்குற சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அப்படிதான் உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய நண்பர்கள் அண்ட் உங்களோட குரூப்ஸ்க்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டு கண்டிப்பா எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம்க்கு ரெடியாக சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அப்படி நம்ம வந்து போட போறோம். ஸோ நிறைய வீடியோஸ் அப்படி நிறைய ஷார்ட்ஸ் அப்படிலாம் கொடுக்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நிறைய எஸ்ஏ எக்ஸாம் பத்தி அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். தேங்க்யூ.